ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுறேன். இன்னைக்கு வீடியோல ரூ. 50,000 கடன ஒரு ஹோம் மேக்கரா இருந்துக்கிட்டு, நான் எப்படி அடைச்சேன்? நான் எப்படியெல்லாம் பிளான் பண்ணேன்? அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ, என்னுடைய ரியல் லைஃப்ல என்னுடைய 12,00,000 கடன நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அடைச்சேன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரூ. 50,000 கடன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் மேக்கருக்கு ரொம்ப பெரிய கடன். ஏன்னா, அவங்க ஒர்க் பண்ணல, அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடையாது அப்படின்னும் பொழுது, கணவர் குடுக்குற பணத்தில தான் இந்த கடன அடைக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல, நான் ஹோம் மேக்கரா இருந்துக்கிட்டு ரூ. 50,000 கடன என் கணவர் எனக்கு குடுக்குற பணத்திலிருந்து தான் நான் அடைக்கணும். அப்படின்னும் பொழுது, நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு கடன அடைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். இந்த கடன நம்ம தான் அடைச்சாகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். அந்த ரூ. 50,000 கடன என்னால முழுமையா ரூ. 50,000 குடுக்க முடியுமான்னா, என்னால கண்டிப்பா முடியாது. ஏன்னா, நான் ஹோம் மேக்கர், ஏர்ன் பண்ணல எதுவுமே. என் கணவர் எனக்கு மாசம் மாசம் குடுக்குற பணத்தில தான் நான் அந்த கடன முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில, நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அந்த 50,000 குடுக்கணும் இல்லைங்களா கடனு, அவங்க கிட்ட போய் நான் பேசினேன். இது மாரி நான் ஹோம் மேக்கரா தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் குடுக்குற சேலரியில தான் உங்களுக்கு இந்த கடன நான் குடுக்கணும். இந்த ரூ. 50,000 என்னால முழுமையா உங்களுக்கு குடுக்க முடியாது. அதனால உங்க பணத்த நான் குடுக்க மாட்டேன்னு சொல்லல. நான் உங்க பணத்த குடுக்குறேன். ஆனா மாசம் மாசம் நான் உங்களுக்கு பணத்த குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே எனக்கு ஃபுல் அமௌண்ட் கூட வேணாங்க. நீங்க கரெக்ட்டா நேர்மையா பேசுனீங்க. அதனால நீங்க மாசம் மாசமே குடுங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் வேணான்ட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேணாங்க. எனக்கு இந்த 50,000 அசல் மட்டும் குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இது மாரி நம்ம ஒரு ஹோம் மேக்கரா இருக்கோம், கடன் இருக்குன்னா, நம்ம போய் டைரக்ட்டா பேசும் பொழுது மட்டும் தான், நம்ம கடனுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். கடன் குடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கடன்காரங்கள பார்த்து நம்ம ஓடி மறைஞ்சோம்னா, கடன் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாத போகும். அதனால நம்ப கடன்ல இருந்தோம்னா, நம்ப கடன் அடைக்கிறதுக்கு முதல்ல போய் பேசணும். பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, நம்பளால எவ்வளோ அமௌண்ட் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதல்லே நம்ம டிசைட் பண்ணிடணும். டிசைட் பண்ணிட்டு போய் பேசும் பொழுது, நம்ப இவ்வளோ அமௌண்ட் தரேன், மாசம் மாசம் இவ்வளோ தரேன்னு சொல்லி சொல்ல முடியும். அதனால கடன பார்த்து நம்ம பயந்து ஓடாம, கடன் அடைக்கிறதுக்கு நம்ப முயற்சி பண்ணும் பொழுது, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நான் இது மாரி கடன் குடுத்தவங்ககிட்டயே போய் பேசி, அந்த ரூ. 50,000 நான் மாசம் மாசம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, நானு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். ரூ. 50,000க்கு பணம் குடுக்குறேன் அப்படின்னும் பொழுது, நான் எத்தன மாசம் இந்த 50,000த்த குடுக்குறேன்னு சொன்னேன்னா, 10 மாசத்துல நான் குடுக்குறேன். இந்த 10 மாசத்துக்குள்ள உங்க 50,000த்த நான் கட்டி முடிக்கிறேன்னு சொல்லி, நான் முன்னாடியே எவ்வளோ மாசத்துல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் நான் போய் பேசினேன். அப்படி 10 மாசம்ன்னும் பொழுது, ஒவ்வொரு மாசமும் ரூ. 5,000 நானு இவங்களுக்கு குடுக்கணும். அப்படி குடுக்குறேன்ற பட்சத்துல, நானு அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர வாங்கிக்கிட்டேன். வாங்கி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, மாசம் மாசம் என் ஹஸ்பண்ட் சேலரி என்கிட்ட குடுத்தாரு. அந்த சேலரியில நானு இந்த ரூ. 50,000 கடன் வாங்கணும் இல்லைங்களா? இவங்களுக்கு பட்ஜெட்ல ரூ. 5,000 ஒதுக்கிடுவேன். இந்த ரூ. 5,000 ஒதுக்கிட்டு தான் மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நான் பட்ஜெட்டே போடுவேன். எவ்வளோ பெரிய தல போற விஷயமா இருந்தாலோ, எவ்வளோ அவசர தேவையா இருந்தாலோ, நான் இந்த ரூ. 5,000 மட்டும் குடுக்கறத விடல. நான் மாசம் மாசம் ரூ. 5,000 அதுக்கு ஒதுக்கிட்டு தான் மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நான் பட்ஜெட் போடுவேன். நெறைய தேவை இருக்கும். ஆனாலும் நம்ம குடுக்குறோம்னு சொல்லி ஒரு வாக்கு குடுத்துட்டோம். அந்த வாக்க நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் என் மனசுல இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது, நான் மாசம் மாசம் ரூ. 5,000 அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சேன். நானு எப்படி மாசம் மாசம் ரூ. 5,000 அவங்களுக்கு குடுத்தேன். இந்த 50,000த்த எத்தன மாசத்துக்குள்ள நான் குடுத்து முடிச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரூ. 50,000 கடன். ரூ. 50,000 கடன் 2023ல நானே இந்த கடன ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. இது கேலண்டர் மெத்தட். இந்த கேலண்டர் மெத்தட நீங்க யூஸ் பண்ணி கடன அடைக்க ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது என் ரியல் லைஃப்ல நான் கண்டுபிடிச்ச சொல்யூஷன். இந்த சொல்யூஷன நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பேங்க் லோனு, கிரெடிட் கார்டு இதத்தான் நம்ப மாசம் மாசம் கட்டுவோம். இதுவே நம்ப கைமாத்தா கடன் வாங்கியிருந்தா, அத எப்படி கட்டணும்னு தெரியாது. நம்ப
லோனுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் எப்படி மாதம் மாதம் இஎம்ஐயாக கட்டுறோமோ அது மாதிரியே நம்ம வந்து கைமாத்தா வாங்கின பணத்தையும் கொடுத்து நம்மளால் முடிக்க முடியும். நான் அப்படி தான் இந்த 50,000த்தை முடித்தேன். 2023 ஜனவரி மாதம் நான் வந்து இந்த கடனுக்கு எதுவுமே கொடுக்கல. பிப்ரவரிக்கும் எதுவும் கொடுக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரலும் கடன் இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மார்ச் மந்த்லேருந்து தான் இந்த 50,000த்துக்கு நான் பணம் கொடுக்க ஆரம்பித்தேன். மார்ச் மந்த்து சேல்ரி வந்த உடனே ஃபஸ்ட்டு 5,000 ரூபாய் அவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். அவங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் வச்சுருந்தேன். அவங்களுக்கு அனுப்பிட்டு அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து திரும்ப வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். உங்களுக்கு அனுப்பிட்டேன், செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவங்களும் வந்து செக் பண்ணிக்கிட்டு வந்துடுச்சு, தேங்க்யூ அப்படின்னு அனுப்புவாங்க. மார்ச்சு, ஏப்ரலும் அனுப்புனேன், மே மந்த்து அனுப்பிட்டேன், ஜூன் மந்த்தும் அனுப்புனேன், ஜூலை மந்த்து நான் அனுப்பிட்டேன். ஜூன் மந்த்து நான் வந்து பூனே வரேன். இந்த ஜூன் மந்த்து எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா நான் சென்னையிலேருந்து பூனே வரும்பொழுது எனக்கு நிறைய தேவைகள் இருந்துச்சு. ஆனாலும் வந்து அவங்களுக்கு கொடுக்கறத நான் நிப்பாட்டல. ஏன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்தோம், அந்த கமிட்மெண்ட்டை நம்ம காப்பாற்றணும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூன் மந்த்தும் அவங்களுக்கு அனுப்புனேன். ஜூலை மந்த்து, ஆகஸ்ட்டு இது மாதிரி கண்டினியூஸாக நான் வந்து அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன். மாதம் மாதம் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்புவேன். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. செப்டம்பர் மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன். ஏன்னா இந்த செப்டம்பர் மந்த்து நாங்கள் பூனேயில் இருக்கும்பொழுது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாது வந்துச்சு. அந்த டைமில் வந்து அந்த 5,000 ரூபாவை அவங்களுக்கு கொடுக்க முடியல. பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும் அப்படின்றதுக்காக. அதனால் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே சொன்னேன், இது மாதிரி செப்டம்பர் மந்த் இந்த மாதம் என்னால் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாது போயிடுச்சு. அந்த பணத்தை நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன். அதனால் இந்த மாதம் மட்டும் பொறுத்துக்குங்க. இந்த மாதத்துக்கும் சேர்த்து நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஓகே தான் சொன்னாங்க. ஏன்னா நான் மார்ச் மந்த்லேருந்து கரெக்டாக நான் 31ஆந்தேதி அல்லது 30ஆந்தேதி சேலரி வந்துச்சுன்னா 1ஆந்தேதி அவங்களுக்கு போட்டுருவேன் நான். அதனால் அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ கரெக்டாக கொடுக்குறாங்களே, இந்த ஒரு மாதம் தானே பரவாயில்ல, நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லி இந்த செப்டம்பர் மந்த்து நான் அனுப்பாத போனேன். அந்த 50,000 கடன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்து 5,000 அனுப்புகிறேன், நவம்பர் 5,000, டிசம்பர் 5,000. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நான் அனுப்புனது டிசம்பர் வரையும், மார்ச்லேருந்து டிசம்பர் வரையும் 9 மாதம் தான் அனுப்பியிருக்கேன். 9 × 5,000 45,000 ரூபாய் தான் நான் டிசம்பர் வரையும் கொடுத்துருந்தேன். இந்த டிசம்பர் வரையும் கொடுத்துருந்தேன் 2023. இந்த 50,000 வாங்கினவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதுவரையும் கரெக்டாக கொடுத்தீங்க, நீங்கள் சொன்னபடியே என் பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க. அதனால் நீங்கள் செப்டம்பர் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கு கொடுக்க வேணாம், இதோட நீங்கள் நிப்பாட்டிக்குங்க, எனக்கு கொடுத்த பணமே போதும் அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம எந்த ஒரு கடனுக்கும் நம்ம கமிட்மெண்ட்டு கொடுத்தோம்னா அந்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றும் பொழுது, நம்மளால் காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன் வரும் பொழுது அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது நம்ம மேலே ஒரு கர்ட்டசி வரும். பரவாயில்ல, அவங்க இவ்வளோ கொடுத்துட்டாங்க, இந்த ஒரு மாதம் தானேன்னு சொல்லி அவங்க எதுவுமே நம்மளை சொல்ல மாட்டாங்க. நம்ம நடந்துக்கிற நேர்மை வந்து அவங்கள நம்ம ஒரு மாதம் கொடுக்கலனா கூட வேணான்னு சொல்கிற அளவுக்கு மாற்றும். எப்பவுமே வந்து கடனில் நம்ம நேர்மையும் உண்மையும் இருந்தோம்னா நம்மளுக்கு கடவுள் உதவி பண்ணுவார். அது மாதிரி தான் எனக்கும் இந்த 5,000 ரூபாய் வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் 10 மாதத்தில் முடிக்கணும்னு நினச்சி நான் இந்த கடனை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் 9 மாதத்துலேயே நான் முடியறதுக்கு கடவுள் வந்து எனக்கு உதவி பண்ணார். இந்த டெப்ட் சொல்யூஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெப்ட் சொல்யூஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.